வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரா 67 சென்ட்ல தென்னந்தோப்புங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போலவாடிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக புலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குங்க ஒரு 3 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. குடிமங்கலம் 4 ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8.5 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. தோப்பு பார்த்தீங்கன்னா, தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 800 அடிக்கு மேலே வருங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க நீட்டாக. மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. தோப்பு நல்லா பராமரித்து வந்துட்டுருக்குறாங்க. உடுக்குள்ள எந்த பதவலும் கிடையாதுங்க. அந்த பைக் போயிட்டுருக்கு, அதாவது தார் ரோடுங்க. தார் ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 800 அடிக்கு மேலே வருங்க. மரங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க சரியாக பராமரிக்கிறதுனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் எடுத்து உங்களுக்கு உரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாமே காப்புக்கு வந்துருங்க. நல்லா எல்லாமே நாட்டு மரங்க. இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. போன வருஷம் ட்ரையில் வந்து கரெக்டாக பராமரிக்காம விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறவங்க வாங்கிட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு நல்லா பராமரிச்சு வச்சுருக்கிறாங்க. ரவுண்டெல்லாம் எடுத்து உரம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக மருந்து அடிச்சு வச்சுக்கிறாங்க. நீட்டாக வச்சுக்கிறாங்க தோப்புங்க. இப்போ இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க, ஒரு ஃப்ரீ ஈபிங்க 5 ஹெச்பி வந்துடுங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேக்கெட் தண்ணி பாய்ங்க. உங்களுக்கு ஒரு ஏக்கரா 65 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 800 அடிக்கு மேலே வந்துடுங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த ரோடு பேஸுங்க. அந்த பைக் வந்துட்டுருக்கு பாருங்க, இது தார் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 அடிக்கு மேலே வருங்க. நல்லா ரோடு பேஸ் வந்துடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்வெல்லுங்க, தனி தொட்டிங்க, தனி சர்வீஸ் வந்துடுங்க. பிஏபி வாய்க்க தண்ணி பாய்ங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகளாக இருக்குது பாருங்கள். காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு ஜலமோட இழுத்த மாதிரி பூமி வந்து வாசத்துக்கு வந்துடுங்க. நம்ம வாங்கி ஒரு 6 மாதம் ஆகணுங்க. மரம் நல்லா காப்பு பிடிக்கிறதுக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குதுங்க. அந்த பைக் போயிட்டுருக்கிற தார் ரோடுங்க. இதே உங்களுக்கு தொட்டிங்க, தனி தொட்டிங்க. போர்வெல்லேருந்து டேரெக்டாக அப்படியே வந்து தொட்டி குழுந்துங்க. தொட்டியிலேருந்து பாஞ்சிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டாங்க. ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள். தொட்டி வந்து ஜலமூலையிலே அமைச்சிருக்குதுங்க. வாஸ்துபடி பூமியும் இருக்குதுங்க. தொட்டியும் பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலே போட்டிருக்குறாங்க. மரத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எடுத்துட்டாங்க. எல்லா மரத்துக்குமே வந்து உரம் கொடுத்துட்டாங்க. ஜடமொழியே பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கான வழிங்குது. ரோடு பேஸ் காட்டுற பாருங்க. ஒரு 800 to 900 அடி பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. இது தார் ரோடுங்க. ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 900 அடி பக்கம் வருங்க. 800 அடிக்கு மேலே வருங்க உறுதியாக. ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க. இந்த தோப்போட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் டேம் ஒன்று இருக்குதுங்க. தண்ணி வேறு ஃபுல்லாக நிற்கிது பாருங்க. ஒரு சரியாக பராமரிக்காதனால தான் இந்த கண்டிஷன் இருக்குதுன்னு தோப்புங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 67 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஃபைனலாக 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. வெறுங்காடு வாங்குற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோப்பு வாங்கிக்கலாங்க இந்த ஏரியாலிங்க. உங்களுக்கு ஏக்கரா 50 ரூபா கணக்கு தான் வருதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 67 சென்ட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 80 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க. தனி தொட்டிங்க, தனி போருங்க, தனி சர்வீஸ் வந்துடுங்க. இந்த தோப்பை பார்க்குற அப்படின்னு தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.